வணக்கம் நேயர்களே, வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கை பயணத்தில் நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் நுண்ணறிவை பயன்படுத்தி அதன் மூலம் சாதனை படைக்கலாம். மேலோட்டமாக பார்க்காமல் கூர்ந்து பார்த்து நுண்ணறிவை பயன்படுத்தினால் வெற்றி நமக்கு கிடைக்கும். சாதாரணமாக நமது உடம்பில் உள்பாகத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு ஸ்கேனர் என்ற கருவி மூலம் நாம் பார்த்து கொள்ளுகிறோம். சாதாரணமாக பார்க்கின்ற நேரத்தில் தெரியாதது அந்த ஸ்கேனர் மூலம் நாம் பார்த்து கொள்ளுகின்றோம். எனவே எந்த நேரத்திலும் நுண்ணறிவு இருந்தால் அது நமக்கு வெற்றியை தரும். இப்படித்தான் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் பாலைவனத்தில் கடந்து சென்று வியாபாரம் செய்கின்றவர். தன்னிடம் 11 ஒட்டகங்களை வைத்திருந்தார். அவருக்கு தன் பிள்ளைகள் எப்படி மூளை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள், எப்படி நன்றாக வியாபாரம் செய்வார்கள் என்பதை சோதிக்க விரும்பினார். 3 பேரையும் கூப்பிட்டார். என்னிடம் 11 ஒட்டகங்கள் இருக்கின்றன. அந்த 11 ஒட்டகங்களையும் நான் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். ஆனால் அதிலே ஒரு போட்டி. நான் சொல்லுகின்ற கணக்கு படி நீங்கள் அதை பிரித்து கொள்ள வேண்டும் என்றார். 11 ஒட்டகங்கள். முதல் பையனுக்கு சரிபாதி ஒட்டகங்கள். இரண்டாவது பையனுக்கு 4 1 பாக ஒட்டகங்கள். மூன்றாவது பையனுக்கு 6 1 பங்கு ஒட்டகங்களை நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும். சண்டையிடாமல் பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் வெளியூருக்கு சென்று விட்டார். 11 ஒட்டகங்களையும் 3 பேர் பிரிப்பதில் சண்டை ஏற்பட்டது. சரியாக பிரிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் முல்லா அவர்கள் தனது ஒட்டகத்தில் அங்கே வந்து கொண்டிருந்தார். எதற்காக சண்டையிடுகிறீர்கள் என்று கேட்டார். இப்படி எங்கள் தந்தை 11 ஒட்டகங்களை கொடுத்து இந்த கணக்குப்படி பிரிக்க சொல்லிவிட்டார். ஆனால் நாங்கள் பிரிக்க முடியாமல் எங்களுக்குள் தகராறு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். முல்லா சரியாக கேட்டார். 11 ஒட்டகங்களை முதல் பையனுக்கு சரிபாதியும், இரண்டாவது பையனுக்கு 4 1 பாகமும், மூன்றாவது பையனுக்கும் 6 1 பாகமும் என்று கேட்டு அறிந்து கொண்டு சொன்னார், நான் வந்த ஒட்டகத்தை இப்பொழுது உங்களுக்கு கடனாக தருகின்றேன். இப்பொழுது எத்தனை என்று கேட்டார். 12 என்று சொன்னார்கள். முதல் பையனுக்கு எவ்வளவு? சரிபாதி. எனவே 6 ஒட்டகத்தை நீ எடுத்துக்கொள். இரண்டாவது பையனுக்கு எவ்வளவு? 4 1 பாகம். எனவே 3ஐ எடுத்துக்கொள். மூன்றாவது பையனுக்கு எவ்வளவு? 6 1 பாகம். எனவே 2ஐ எடுத்துக்கொள். ஆக 6 1 3 1 2 11 ஒட்டகம் சரிதானே என்று சொல்லிவிட்டு நான் என் ஒட்டகத்தை எடுத்து செல்கிறேன் என்று அங்கே முல்லா சென்று விட்டார். தந்தை வந்தவுடனே இந்த பையன்கள் போய் சொன்னார்கள், இப்படி நாங்கள் சண்டையிட்ட நேரத்தில் நமது முல்லா அவர்கள் வந்து சாமர்த்தியமாக பிரித்து கொடுத்தார்கள். இப்பொழுது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு அந்த வியாபாரி சொன்னார், உங்கள் சாமர்த்தியத்தை புரிந்து கொள்வதற்காகவும் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் என்பதை பார்ப்பதற்காகவும் தான் அப்படி செய்தேன். அங்கே முல்லா சரியான நேரத்தில் உங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கின்றார். வியாபாரம் என்பதும் பெரிய கடல். அதில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கும். அந்த நேரத்திலும் நாம் நுண்ணறிவு கொண்டு சிந்தித்து பார்த்தால் வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் நான் உங்களை இப்படி பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன் என்று சொன்னார். எனவே வாழ்க்கையில் சீர்தூக்கி பார்த்து செயல்படுகின்ற நேரத்தில், நுண்ணறிவை பயன்படுத்துகின்ற நேரத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும். பார்த்த உடனே மலைப்பாக இருக்கும். ஆனால் ஒரு விடை இல்லாமல் ஒரு கேள்வி இருக்காது என்பதை நாம் மனதில் நிறுத்தி செயல்பட வேண்டும். எப்படியும் அதற்கு ஒரு வழி கிடைக்கும். அந்த வழி கிடைத்தால் எல்லாமே சரியாகிவிடும் என்ற சிந்தனை நமக்கு வேண்டும். அதை நாம் சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் அதற்கு விடை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தன் கோ கிளைகளிலும் கிடைக்கும். ரூபாய் 150 மட்டுமே.